எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க. தேங்க்யூ. பொள்ளாச்சி சம்பவத்தை வந்து ஒரு படமாக எடுத்திருக்காங்க. அது வந்து பெண்கள் வந்து விழிப்புணர்வு எப்படி நடக்கணும் அப்படின்றத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. டைரக்டருக்கு நன்றி சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். இருக்குது சார். அதாவது வந்து விறுவிறுப்பாக அந்த ஃபைட் படம் அந்த மாதிரிலாம் போகாமல் ஒரு நார்மலாக எடுத்துன்னு போயிருக்காங்க. புது டைரக்டராக என்னன்னு தெரியல. ஆனால் வந்து படம் வந்து அந்த கதையை வந்து உண்மை சம்பவம் வந்து எடுத்திருக்கனால ஒரு பார்க்கறதுக்கான படமாக இருக்குது. ஓகே. அது கேர்ள்ஸ் பற்றிங்க நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஸ்டோரி எல்லாம் நல்லா நடிச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு உமன்ஸ் கான்செப்ட் சும்மா நல்லா இருக்கு. எல்லாமே பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. அதான் கேர்ள்ஸ் அவேர்னஸ் மூவி. இது கேர்ள்ஸ் அந்த மாதிரி பாய்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க நிறைய விஷயம், ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் மாட்டி. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீசெண்டாக பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை தான் இவங்க எடுத்துருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. சாங்கு டான்ஸு அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ரெண்டு சாங்குமே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்குது, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. அடுத்த சீன் என்ன வரணும்னு ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. ஆக்டிங் நல்லா சூப்பராக இருந்துச்சு. டைரக்டர் வெரி சூப்பர். ஆக்சுவலாக இப்போதைக்கு உள்ள சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஸ்டோரி இது. நல்ல கரெக்டான இந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டானது. படம் நல்லா இருக்குது சார், அருமையாக இருக்குது. சமூக அக்கறையோடு இருக்குது, பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்குது. அதான் சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரியா இருக்குது. பெண்களுக்கான விழிப்புணர்வு படம் சார். நல்ல கருத்து சொல்லியிருக்காரு. எல்லாமே நல்ல விழிப்புணர்வாக கொடுத்துருக்காரு. முக்கியமாக பெண் பிள்ளைங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத, ஒரு விஷயம் நடந்தால் என்ன சொல்லணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு டைரக்டர். எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. பெண்கள் மேலே குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ரேம் பண்ணப்படுது குற்றத்தை. எல்லாரும் பெண்கள் மேலே ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து என்ன கருத்துங்கிறத அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. பெண்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் எப்படி பழக்கணுங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. யாரும் ஈஸியாக நம்பிடக்கூடாது. அது மோஸ்ட்லி லேடிஸ்குள்ள மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் மூவி சார். இது பெண்கள் மட்டுமே குற்றம் சொல்ல முடியாது. இது பெண்கள் வந்து அவேர்னஸாக இருக்கிறத வீடியோ அது. ஆமாம், எங்கே போனாலும் பெண்கள் யாரையும் நம்பி ஒரு இதாகிடக்கூடாது. லவ்ன்ற பேரில் இதாகிடக்கூடாது. அந்த லவ்வை வச்சு தான் எல்லாமே இதாகுது. ஒரு கேமரா வீடியோ அப்படி இப்படின்னு நடக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்ட்ராங் அண்ட் பிரேவாக இருக்கணும் அப்படிங்கிறது.